அதெல்லாம் வந்து என்னுடைய பேரை வந்து இன்னும் மேலே போயிட்டே இருக்கு. அதனால நான் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன். கடவுள் என்னைக்கா ஒரு நாள் நம்மளை கொண்டு போவார். அது குறுகிய காலத்தில் நாங்கள் கண்ணு முன்னால் பார்க்கறதுனால ரொம்ப சந்தோஷப்படுறேன். வேற ஒன்றும் கண்டிப்பாக அதாவது முடிவு பண்ணல. ஜோசப் விஜய் அவர்களே, உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன். என்னுடைய கூட பிறந்த தம்பி மாதிரி தான் உங்கள்கிட்ட நான் ஒரு 9 குரு ஆடியோ லாஞ்சில் உங்களை நான் சந்தித்தேன். நம்ம 2 பேரும் ஒரு அரை மணி நேரம் தனியாக உட்காந்து பேசணும். அப்போ நீங்கள் சொன்னீங்க எனக்கு உலகம் பூரா ஃபேனு, ஆனால் எங்கள் வீட்டில் என் பையன் உங்கள் ஃபேனுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. நானும் ஹாப்பியாக இருந்தேன். ரொம்ப அமைதியாக இருந்தவர் இன்றைக்கி பார்த்தா மேடையில் பயங்கரமான டைலாக்கு, பயங்கரமான வசனம் இதெல்லாம் பேசுகிறாரு. களத்துக்கு வாங்க, களத்துக்கு வந்தால் தான் எதுவுமே வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியும். எடுத்தோன்னே இல்லை, அதாவது பேசுகிறது வந்து மேடையில் பேசணும். அவர் டைலாக் மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு போகிறாரு வராரு, வீரபாண்டி கட்டரமம்மா வசனம்லாம் பேசுகிறாரு. அது வந்து அந்தளவுக்கு வந்து மக்கள் பாதி பேர் ஏற்றுக்கலாம். கூட்டம் எனக்கு கூட தான் கூடுது. கூட்டத்தை வச்சு எதுவுமே நம்ம கவனிக்க முடியாது. எனக்கும் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. நானும் கட்சி ஆரம்பிக்கணும் ரொம்ப தீவிரமாக முயற்சி எடுத்தேன். கடைசியில் என்ன சூழ்நிலை தள்ளிடுச்சு. அதனால் என்னுடைய அருமை தம்பி எங்கே நின்னாலும் 26ல் எங்கே நின்னாலும் அவர் எதிர்த்து நிற்க நான் தயாராக இருக்கிறேன். அவர் தயாரான்னு கேட்டுக்க. கட்சியில் ஆரம்பிக்க மாட்டேன். பெரிய கட்சி கூப்பிட்டா கண்டிப்பாக அவங்க சார்பாக நிற்பேன். இல்லை சுயேட்சையாக நின்று அது வாய்ப்பு கிடைச்சா சேருவேன் கண்டிப்பாக. எதிரியும் கிடையாது, நண்பன் கிடையாது. இதெல்லாம் சும்மா டைலாக் சொல்கிறது தான். நாளைக்கு கூட்டணிக்கு வாங்கினா போட்டி போக போகிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவர் மக்களுக்கு வந்து என்ன செய்ய போகிறாரு, அவருடைய கொள்கை என்ன, அதெல்லாம் சொல்லாமல் எடுத்துக்கலாம் நான் அவருக்கு எதிரி, நான் அழிச்சிருவேன் வச்சுருவேன், இதெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப தப்பு. அவங்கெல்லாம் வந்து 50 வருஷம் சர்வீஸ், இவருக்கு வயசு தான், அவருடைய அனுபவம் இவருடைய வயசு. அதனால் எடுத்தவங்க ஒருத்தர் மேடையில் கூட்டம் இருக்குது, மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி பேச நான் எடுத்துனேன். நான் உங்களுக்கு எனக்கு வந்து ரொம்ப மானசீகமாக நான் வந்து தமிழக முதல்வர் ரொம்ப நேசிக்கிறேன். அவர் இப்படி பேசும்போது நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். என்னடா இவர் இப்படி பேசிகிட்டு இருக்காரு, ஒரு நடிகராக இருந்து இப்படிலாம் பேசலாமா? அவர் முதல்ல நடிகருக்கும் டெக்னீஷியனுக்கும் மற்ற கலைஞருக்கும் அவர் உதவி பண்ணட்டும். அதை விட்டுவிட்டு நான் மக்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்கிறாரு. அது முதல்ல செய்யணும். களத்தில் இறங்கி அவர் வேலை பார்க்குறது தான் என்னுடைய ஆசை. கண்டிப்பாக அவர் ரசிகர் ஆதரவு தருவாங்க, எனக்கு ரசிகர் எனக்கு ஆதரவு தருவாங்க. கூட்டத்தை பார்த்து எதுவுமே நம்ம கவனிக்க முடியாது. ரசிகர்கள் வேறு, வாக்காளர் வேறு. அதனால் கூட்டம் இருக்குது. எனக்கு கூட்டம் அவ்வளோ கூட்டம், இவருக்கு மேலே கூட்டம் இருந்தது. நானும் கட்சி ஆரம்பித்தேன், நானும் எம்பியாக நின்னேன். அதுவும் போல் அவருடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்தார், நான் எதிர்த்து நின்னேன். இப்போ அவர் மகன் ஜோசப் விஜய் எதிர்த்து நான் நிற்க தயாராக இருக்கிறேன். கண்டிப்பாக எந்த கட்சி கூப்பிட்டாலும் கூப்பிடலைனாலும் நான் கண்டிப்பாக சுயேட்சையாக நிற்பேன். நிற்கட்டும், அவர் நிற்கணும், களத்தில் நின்று ஜெயிக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. பண்ணுவார். அவர் என்ன சொல்றாருன்னா ஆமா விஜய்க்கு எதிரி அண்ணன். ஆமா எதிரி அவர் கட்சியில வரட்டுங்க. எதிரி கேமராவா கண்டிப்பா. அதான் எதிரினா அரசியல் ரீதியாக அதை, மற்றபடி எதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அதான் நிரந்தர. ஏன்னா இப்போ நான் வந்து சொல்றது வந்து அவருடைய ஃபேன்ஸுக்கெல்லாம் ஏன்னா அவர் இப்படி சொல்கிறான்னு சொல்லி என்னை வந்து கள்ள தூக்கி எறிகிறது, போகிற வழியில மடக்கிறதுக்கெல்லாம் பொறுப்பு நம்ம தமிழக முதல்வர் தான் எனக்கு பாதுகாப்பு பொறுப்பு கொடுக்கணும். என்ன தம்பி? பாதுகாப்பு கிடையாது. ஏதோ உயிருக்கு அச்சுறுத்தல், திடீர்னு ஃபோன் வரும், திடீர்னு மிரட்டுவாங்க. எனக்கு ஏகப்பட்ட பேர் மிரட்டியிருக்காங்க, கடத்தியிருக்காங்க. அதெல்லாம் தனிப்பட்ட முறையில். இப்போ நான் வந்து அவர் ஒரு கட்சி தலைவர், அவரை எதிர்த்து நான் பேட்டி கொடுக்குறேன். பாப்பா எதுனாலும் சந்திக்க தயாராக இருக்கிறேன். இந்த படம் பர்ஃப்யூம் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணுறீங்க. இந்த படத்தை பாருங்கள், மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுங்க. ஏன்னா ராபர்ட் வந்து ரொம்ப கடின உழைப்பாளி. அவர் டான்ஸ்லேருந்து மாஸ்டர் ஆகி இன்றைக்கி வந்து ஒரு நடிகர் ஆகி டைரக்டர் ஆகியிருக்காரு. எல்லா படத்துலையும் நான் நடிக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் சொல்கிறேன், தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் எப்போ பார்த்தாலும் மன்னராட்சிங்கிறாரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி. மன்னராட்சியாக இருந்தால் யார் இங்கே வா இங்கேம்பாரு. அந்த மாதிரிலாம் பேசலை. தயவுசெய்து இந்த மன்னராட்சியில் சொல்லாதீங்க.
அப்படி இல்லாமல் 40 தொகுதியும் எம்பிஆர் நின்று இன்றைக்கி டெல்லியில் உட்காடுறாங்கன்னா அது எந்த அளவுக்கு மக்கள் அவங்கள வந்து நேசிக்கிறாங்கங்கிறது தெரிஞ்சுக்குங்க. தயவுசெய்து இந்த மாதிரி தவறான கருத்தெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. பிரச்சாரத்துக்கு போகும்போது நல்லபடியாக பேசுங்க, வசனம் பேசாதீங்க. சரியா? ரொம்ப தேங்க்ஸ். அதனால தான் இப்போ என்னன்னா இது மாதிரி படங்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால நியூடா வந்து எடுத்து போட்டுறாங்க. சரி, நீங்களே பாத்துருக்கீங்க. ஆமா. ஒரு 5 நாள் முன்னாடி ஒரு வீடியோ வைரலா போயிட்டு ஆமா. அவங்களுக்கு என்ன சொல்றது? அவங்களுக்குலாமா தப்பானது அது ரொம்ப. இப்போ இந்த பொண்ணு மேட்டர்லாம் நிறைய விஷயம்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த இஏன்னு வந்து மேட்டர்னால துணி இல்லாமல் காட்டுறது டக்குன்னு பண்ணிடுறாங்க. தவறான செய்தான். அவங்க அம்மா அப்பா அந்த மாதிரி காமிச்சா கூட நம்ம ஒத்துக்கலாம். நீ ஊரா விட்டு பொண்ணை தான் காமிச்சிட்டு இருக்க இந்த மாதிரி. ஸோ அது தவறான ஒரு இதுதான். இதெல்லாம் ஏஐ தான் பண்ற விஷயம். ஆமாம், கண்டிப்பாக. என்னன்னா அவங்களே வந்து ஃபுல் வீடியோல வராங்க. ஓகே. ஆனா வந்து அவங்களே மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா வந்து எந்த ஸ்டேஷன்லயும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காம மறுப்பு மட்டும் தெரிவிக்கிறாங்க. ஒரு பொண்ணு பயப்படும்ல, ஸ்டேஷன் போனாலே நம்ம ஆளுங்க தெரியும்ல, போலீஸ்னாலே தராசு மாதிரி. ஸோ அதனால அவங்க அப்படி சொல்லி வைப்பாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ ஆடிஷன் போது விஷயத்தை வந்து ஏமாத்துறன்னு ஒரு விஷயம் வருது. அது எப்படி பார்க்குறீங்க? அது சினிமாவில் இருக்குது. அது சினிமா ஆளுங்க சில ஆளுங்க ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் தான் தவிர்க்கணும். அது உண்மையாக பொய்யான்னு சொல்லி எடுத்தோமா கவுத்தோமான்னு சொல்லி நம்பிடாதீங்க யாருமே. அது டைரக்டர் ஆகட்டும், அது சங்கர் சார் யாராக இருந்தாலும் நம்பிடாதீங்க. ஃபஸ்ட்டு உள்ளே போய் கேளுங்க. டக்குன்னு ஒரு பொண்ணு ஏமாந்துருது, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நம்பி தானே. ஸோ அதனால் நம்பாதீங்க. ராபர்ட் மாஸ்டர்னாவே ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்கும். பிக் பாஸ், ரசிதா, அதுக்கப்புறம் வந்து வனிதா விஜயகுமார். இப்போ இந்த படம் எப்படி இருக்கு? நல்லா தானே இருக்கு. பயமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. பட் பொறுப்பு இருக்குது நமக்கு. அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஆண்டவர் கொண்டு போகும்போது ஸோ அதில் அது நீட்டாக பண்ணணும். ஏன்னா இப்போ பண்ண 3 படம் 3 கதை நல்லா இருக்குது. மக்கள் நீங்கள் தான் சொல்லணும் அதை பார்த்து. இந்த மாதிரி ஸ்டோரி எடுத்து வரும்போது என்ன தோணுச்சு? எடுத்தவொடனே பேனரே வீடாக போடணும் சொல்லியிருப்பாங்க. ஆமாம் ஆமாம், ஏற்கனவே நம்ம மக்கள் பிடிச்சிருந்தது எனக்கு. இது ஃபஸ்ட்டு நம்ம கமல் சார் காமெடி கட்டி அவர் தான் ஃபஸ்ட்டு காமெடி கட்டும்போது அது பெருமையாக இருந்துச்சுல. இது அந்த மாதிரி சீனு பார்க்க இப்படி இருக்குது. பர்ஃப்யூம் ஒரு வித்தோட்ராக்லாம் நமக்கு தப்பாக தோணும். ஆனால் படத்தில் பார்க்கும்போது கரெக்டாக அப்பா கரெக்டாக அவுத்து விட்டாங்கப்பா அப்படின்னு சொல்ல மாதிரி இருக்கு. இப்போ வந்து உங்க இதுலேயே வந்து சங்கத்திலேயே வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. நீங்களே கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ கூட ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அந்த சங்கத்தில் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா பொதுக்குழுல போய் பேச மாட்டாங்க, தனியாக கூப்பிட்டு மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியல சத்தியமாக தெரியல. ஏன்னா தினேஷ் மாஸ்டர் தான் வந்து போட்டு அவர் அடிச்சுட்டாவும் ப்ரெஸ் மீட் போயிட்டு நம்ம ப்ரெஸ் கிளப்ல போயிட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்து. எங்கள் யூனியன் இல்லையா? ஆமா. அப்படியா? சத்தியம் தெரியும். நீங்க நம்பரா? நான் நம்பர் தானே. அதான் கேக்குறேன். நான் அதுக்குள்ள தெரிஞ்சிருக்கு. இல்லை, நான் சின்ன வயசுலேருந்தே யூனியனில் டான்ஸர் ஆகும்போது நான் போய் ஒரே ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க அப்பா வந்து நடிகர், அதாவது டான்ஸ் மாஸ்டர் கார்டு வச்சிருக்காரு, ஃபைட் மாஸ்டர் கார்டு வச்சிருக்காரு. சிறப்பான ஆளு அவங்க அப்பா மட்டும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் யூனியன் போய் பேமெண்ட் வாங்க மாட்டேன். அதனால் யூனியன் போய் பழக்கமே இல்லை. யூனியனில் தலையிட மாட்டேன் மோஸ்ட்லி. ஏதாவது பஞ்சாயத்து எனக்கு வந்தால் நான் பேசுவேன், தவிர எனக்கு வரல. எப்பவுமே வந்து பேனர் போடும்போது ஃபர்ஸ்ட் உங்க போட்டோ மாதிரி தனியாக போடுறாங்க. ஹீரோயின் போட்டோ எதுவும் செலக்ட் பண்ண மாட்டாங்களா? இல்லை அதுக்கப்புறம் தான் செலக்ட் பண்ணுறாங்களா? இல்லை, இதில் ஹீரோயின் செலெக்ஷன் ஆகலை, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மற்ற படத்தில் வருமே. வனிதா தானே படம் ஃபுல்லாக வனிதா முடிஞ்சம் காட்டுறாங்க. இந்த படத்தில் நீங்கள் நிறைய படத்தை சொன்னீங்களே, இது இல்லை. அடுத்த வாரங்களில் ஹீரோயினோட சேர்த்து வரும். தேங்க்யூ. லவ் யூ.